இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரி சூப்பரான தக்காளி தொக்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு வானல் வச்சு காஞ்சதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். கூடவே 2 பிரிஞ்சி இலையை பிச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கூடவே 10 பல்லு பூண்டு இடித்து சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்ததும் 3 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். 10லேருந்து 15 புதினா இலைகளை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மசாலா சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு 4 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி விழுத அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளியிலேருந்து வர தண்ணி எல்லாமே நல்லா வற்றிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு 6லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் வதக்குனிங்கன்னா சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். இது டிஃபனுக்கு மட்டும் இல்லை, ரைஸ்க்கு வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான தக்காளி தொக்கு செம்மையாக ரெடி ஆகிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.